என் பேர் கோபால். எல்லாரும் என்ன ரொம்ப ஜாலியான பையன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த 4 நாட்களாக எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. ஆமாங்க, என் லைஃப்பில் ஒரு மேட்டர், அது என் லைஃப் மேட்டர் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. லைஃப்பில் சந்தோஷம், துக்கம், அன்பு, வெறுப்பு, நல்லது, கெட்டது, நண்பன், எதிரி, காதல், நட்பு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம், ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் அன்னைக்கு எனக்கு நடந்ததுக்கு என்ன ரீசன், ஏது காரணம்னு இன்னும் தெரியலை. இவ்வளோ நாள் நான் தேடின கேள்விக்கு பதிலா இல்லை புதிரான்னு இன்னும் புரிஞ்சிக்க கூட முடியலை. அதிலிருந்து இன்னும் என்னால் துளி கூட மீள முடியலை. அந்த கேள்வியும் அதுக்கான பதிலும் இனி உங்களுக்காக.
ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? நான் வெளியே வந்துட்டேன்டா. வீட்டில் இருக்கியா? விளையாடாதடா. எங்கே இருக்க சொல்லு. மாடியில் இருக்கியா? சரி, நான் வரேன். என்னடா பயந்துட்டியா? பயந்தது மூஞ்சி ஆங்கிர் பேர்டு மாதிரியே ஆயிடுச்சு. என்ன நேரம் கிட்ட நேரத்தில் என்னடா வா. என்னடா பயந்துட்டியா? பின்ன இருட்டில் இருந்து கீழே பண்ணா பயப்பட மாட்டோமா? ஜோயிலும் தான். ஹலோ ஹலோ. நான் வந்துட்டேன்டா. பிரணேஷ் வந்துட்டானா? ஆமாடா, அவன் வந்துட்டான். நீ எங்கே இருக்க? நான் இங்கே கீழே தான் இருக்கேன், கேட்டுக்கிட்ட. அப்படியா? சரி. லேப் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன்டா. ஓ அப்படியா, சரி ஓகே. நான் வரேன்டா. வரேன். கேட்டு பூட்டி இருக்குடா. என்ன பண்ண? கேட் அது திறந்துட்டு வாடா. அது சும்மா தான் சாத்தி இருக்கு. சரி, நீ வா. ஓ அப்படியா? அப்போ நான் மேலே வரட்டுமா? வா நீ வா. சரியா? சரி, நான் வரேன். கோபால், பிரணேஷ், என்னடா பயந்துட்டியா? ஆமாடா, இருட்டா இருந்து. மச்சான் பயந்துட்டான்டா. விடுறா. லேப் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன்டா. எத்தனை படம் இருக்கு? ஒரு 100 படம் இருக்குடா. பேய் படம் 4 எண்ணம் உண்டு. ஓகே, ஸ்பாட் ஓகே தானே? இதெல்லாம் இருட்டா இருக்குல்ல? ஜம்முன் இருக்கு. சரி, இது நம்ம லேப் கீழே வச்சு பார்க்கலாம்ல? ஒண்ணும் இல்லைல்ல? பார்க்கலாம்டா. மச்சான் ஸ்பீக்கர் கொண்டு வந்தியாடா? இல்லடா, இன்பில் ஸ்பீக்கர் தான். இது ஆனால் சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இல்ல மச்சான், எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் தான்டா செமையா இருக்கும். மச்சான் நல்லா இருக்கும்டா. வா, பேய் படம் பார்ப்போம். சரி, நம்ம பார்ப்போம். வா, நேரம் ஆகுது, டைம் ஆச்சு. என்னடா, இந்த இடம் ஓகேவா? இந்த இடம் ஓகேடா. அப்படியே 3 பேரும் உட்காந்து பார்த்தோம். மச்சான் இந்த இடம் ஓகேடா? இல்லடா, அங்கேயே உட்காந்து பார்த்துக்கலாம். அதான் நல்லா இருக்கும். 3 பேரும் உட்காந்துக்கலாம். சரிடா, அப்போ லேப் இதில் வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல? இங்க உட்கார. நான் தான் இங்க உட்காரேன். எங்கேயாவது உட்காருங்கடா. நான் தான்டா இங்க உட்காரேன். நீ அங்க உட்காரு. கோபால் நவுந்துக்கோ. சரி மச்சான், லேப்டுறா. வாடா, இங்க பக்கத்துல சேர்ந்து உட்காருவோம். மச்சான், என்னலாம்டா படம் வச்சிருக்க? வா, ஒரு பேய் படம் போடுறேன், பாப்போம். வா மச்சான், நான் இங்க வரேன். நீ அங்க தள்ளி போடா. எங்கேயாவது இருடா. மச்சான் ப்ளீஸ் அடே. இருட்டுனா பயமா மச்சான்? ஆமா மச்சான், லைட்டா மச்சான்.
டேய் சே, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். மச்சான் நம்ம கண்டிப்பா படம் பார்க்கணுமாடா? டேய் ஆமாடா, பார்க்க தானே வந்தோம். ஒரே இருட்டா இருக்க, நீ வா வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் வா. டேய் இருடா பாப்பண்டா. டேய் மச்சான் நல்ல படம்டா. டேய் அடா போங்கடா. மச்சான் இருடா. டேய் ஏன்டா நல்ல படம் தான்டா, பார்க்கலாம்டா. டேய் ஒருக்கா கூட பாப்போம்டா. இல்ல மச்சான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருதுடா. பழைய விஷயங்களா? என்ன பழைய விஷயங்கள்? அது என்னன்னா, அந்த ஓஜா போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. இது ஓஜா போர்டா? ஆமா, அது வந்து பேங்க கூடலாம் பேசலாம். அதை வந்து எதுக்கு என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, அந்த யாவரும் நலம் படத்துல சொல்லுவான், ஒரு லா உண்டு தெரியுமா? ஆமா, நியூட்டன் தேர்ட் விதி. அதுல அதுபடி நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. அப்போ வந்து நல்ல சக்தி இருக்குதா சொல்றாங்க, அப்போ கெட்ட சக்தி கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அப்ப அதுக்கு வந்து ஓஜா போர்டுன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுல வந்து பேங்க கூட எல்லாம் பேசலாமாங்க. மச்சான் எனக்கு ஒரு டவுட்டுடா. என்னடா? எனக்கு ஒண்ணுக்கு வருது. இப்ப எங்க போனோம்? வாயில போ, படு மச்சான். என்னன்னா, அந்த ஓஜா போர்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இறந்தவங்க கூட எல்லாம் பேசலாமாங்க, நம்ம தெரிஞ்சவங்க கூட அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல வந்து எப்படின்னா ஏபிசிடி அந்த மாதிரி 1 2 3 எல்லாம் எழுதிக்கிட்டு ஒரு கேண்டில் லைட்ல காயின்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏதாவது நினைச்சுக்கிட்டோம்னா அதுல வந்து ரிப்ளை வரும். அந்த மச்சான் டேய் பெரியவங்க கூட பேசும்போது எதுவும் ஆயிடுச்சுன்னா படுறா மச்சான். அப்புறம் வந்து என்னன்னா, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி தெரியாதவங்க கூட பேசணும்னு ஏன் நம்மளை வந்து அது இது பண்ணிருப்பாங்க, அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஆமாண்டா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லுவாங்க. அது வந்து அதான் நான் வந்து அதை யூஸ் பண்ணேன். அதை வந்து 11th 12th யூஸ் பண்ணேன். அதில் வந்து நாங்கள் பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகாம ட்ரை பண்ணலான்னு விளையாட்டாக பண்ணோம். அதில் வந்து பாதிலே பயந்து விழுந்துருச்சு, ஓடி போய் கடைசியில் நாங்கள் பண்ணலை. அதெல்லாம் நான் இப்ப பண்ணலாம், இப்ப இருட்டா வேற இருக்கு பாத்தியா, பண்ணலாம்டா. மச்சான் டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இப்போ. டேய் உனக்கு பேய் கூட பேசணுமா? ஆமா. அப்போ நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் சொல்றேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் பேசணும்னா ஒரு பேசிதான் ஆகணும். சரி பேசுவோம்டா, பயப்படாதா? சரி நான் சொல்றேன் கேளு, நீ கொஞ்சம் அமைதியா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நீ? சரி சொல்லு. சரி என்னன்னா, அப்போ நம்ம எங்க வீட்டுல வச்சு பண்ணலாமா? இல்லடா, எங்க வீட்டுல வந்து யாரும் இல்ல, அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, பாட்டி மட்டும் தான். அப்போ உங்க வீட்டுல இருக்க முடியாதுல்ல? ஆமா மச்சான் டேய் பண்ணலாம்டா, அவங்க வீட்லயே பண்ணலாம்டா. அப்ப ஜோயல் வீட்டுல பண்ணுவோமா? ஜோயல் வீட்லயே பண்ணலாம். உனக்கு ஓகே தானே ஜோயல்? எனக்கு ஒண்ணும் இல்லடா, பண்ணலாம். சரி அப்போ நம்ம வந்து இருட்டுறதுக்குள்ள போவோம். அதுல வந்து தெரிஞ்சவங்க யாராவது இருந்துச்சுன்னா அவங்கள வச்சு பண்ணிக்கலாம். அதுல வந்து வேற என்ன, சார்ட் பேப்பர் இதெல்லாம் தான் வேணும், அதெல்லாம் ஒன்றும் வாங்கிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன்டா. சார்ட் பேப்பர்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ உங்க வீடு. சரி நீ வந்து சீக்கிரம் வந்துரு சரியா? லேட் பண்ண, நமக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மணி எத்தனை? மணி டைம் ரொம்ப இருட்டிடுச்சு பாரு, நானும் வாட்ச் போடலையா. மச்சான் டேய் டைம் எப்படி ஒரு ஆமா இப்ப 12 மணி இருக்குல்ல? சரி நம்ம இப்ப சீக்கிரம் போனாதான் கரெக்டா இருக்கும். நான் கரெக்டா வந்துடுறேன், நான் சார்ட் பேப்பர் கொண்டு வந்துடுறேன்டா, நீங்க சீக்கிரம் போ. சரி நம்ம இப்ப சீக்கிரம் போவோம், நீ வா வந்துரு சரியா? நீ மறந்துடாத, நீ லேட் பண்ணிடாத. ஆமாடா, லேட் ஆயிடக்கூடாது. ஆமா சரி அப்ப நம்ம பண்ணுவோம் சரியா? சரி சரி நம்ம போலாம்ல, உங்க வீட்டுக்கு பைக்ல போயிடலாம் சரியா? நான் சார்ட் பேப்பர் எடுத்துட்டு வரேன். பாட்டி, அழகமா பாட்டி. வாரேன்.
சாப்பிட்டேங்களே. வெளியே சாப்பிட்டோம் பாட்டி, லேட் ஆயிட்டுல. நீங்க என்ன சாப்பிடலையா பாட்டி? நான் சாப்பிட்டேன். ஓ சரி சரி சரி. ஒரே வந்து இவ்வளோ நேரம் இருந்தேன். உட்காருங்கடா. ஓகே, எல்லாம் செட் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். இந்த ஹாலில் வச்சே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே போகணும். மணி 12:30 ஆயிருச்சு. தொடங்குவோமா? தொடங்கிடலாம்டா. ஓகே சரி வா போவோம். போவோம் வா. இதே எடுத்து வைக்க வைடா அங்கே. இது ஓகே தானடா இங்க? ஓகேடா. டேய் ஜோயல், இங்க வா. யாரடா இது? நீயா? உங்க அக்காவா? ஆமாண்டா. சின்ன வயசுல உள்ளதா? எல்லாம் ரெடியாடா? எல்லாம் ரெடிடா. அங்க என்ன பண்ணியோ? ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் இருக்கும். இல்ல அங்க எழுதிட்டு இருக்கேன்ல அதான். ஆமா 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 பாட்டி. ஓகே, எல்லாம் பண்ண ஓகே தான். டிவி பார்த்துட்டீங்களா பாட்டி? ஆமா, சந்திரமீ போட்டிருக்கேன். ஓ சரி சரி. ஓகே, ஆனால் பண்ணும்போது தனியாக இருக்கணுமே. பாட்டி இருக்காங்களே. பாட்டி வேணா தூங்க சொல்லிடுறேன். சரிடா, நான் சொல்கிறேன். பாட்டி நீங்கள் இன்னும் தூங்கலையா? நீங்க அங்க என்ன செய்யவில்லை? போஜா பண்ண ஒன்று உண்டு பாட்டி. அது மூலிமா நம்ம இறந்தவங்க கூட எல்லாம் பேசலாம். ஸோ அதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அப்படியா? ஆமாம் பாட்டி, அப்படிதான் சொல்கிறாங்க. தாத்தா கூட பேசுறேன். டேய், அப்போ என் தாத்தா கூட பேசலாமா? உங்க தாத்தா பார்க்க எப்படி இருக்காரு? ஃபோட்டோ இருக்காடா? இதோ அதை பாருங்க. என் தாத்தா கூட ரொம்ப ஜாலி டைப் தான்டா. சின்ன வயசுலேயே ரொம்ப ஜாலியாக, ரொம்ப செல்லம் அவருக்கு நான். ஆமாம் மச்சான், இப்படியே பண்ண மச்சான், நமக்கு சேஃபாக இருக்கும். ஆமாண்டா. சரி, அப்போ நம்ம தாத்தா வச்சே பண்ணலாம். ஓகேடா. ஓகே. நானும் வரட்டாப்ல. நீங்களும் வாங்க பாட்டி. என்ன வரேன். எல்லாரும் அப்படியே கை பிடிச்சிக்குவாங்க. டேய் பாட்டி கை பிடிச்சிக்கோ. எல்லாம் ஓகே. காயின் எங்கே வச்சேன்னு தெரில. காயின் மட்டும் வேணும். என்கிட்ட இருக்குள்ளே இல்லை. வீட்டில் இருந்த ஃபோனு.
ஹலோ ஆம்மா நான் வந்துடுறேம்மா. நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்கேன். கம்பெனி சைடு நான் வரேன். கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சரி சரி நான் இப்போ வந்துடுவேம்மா. நான் ஜோயில் வீட்டில் தான் இருக்கேன். நான் வரேம்மா. சரி நான் கேட்குறேன். சரிப்பா. மச்சான் டேய் என்னடா இது டேய்? என்னடா ஆச்சு? மச்சான் என்னடா டேய் மச்சான் உன் பாட்டி எங்கடா? யார் பாட்டிடா? உன் பாட்டுடா. என் பாட்டி வந்து 1 மாசம் ஆகுது. என்னடா சொல்றேன்னா டேய் மச்சான் டேய் ஸ்ட்ரைக்கர்டா விளையாடுறடா. ஸ்ட்ரைக்கரா டேய்? ஸ்ட்ரைக்கர்டா. டேய் கையில இருக்க ஸ்ட்ரைக்கர் குடுறா. கேரம் போர்டா. ஓஜா போர்டு டேய். ஓஜா போர்டு. மச்சான் டேய் விளையாடாத ஸ்ட்ரைக்கர் இருக்குதுங்க டேய். மச்சான் ஓஜா போடு. எங்கடா ஓஜா போடு? டேய் விளையாடாதடா உட்கார்றா. டேய் என்னடா நீ? ஸ்ட்ரைக்கர் எங்கடா டேய் குடுறா. டேய் ஸ்ட்ரைக்கர் டேய். டேய் கையில தான் வச்சிருக்க ஸ்ட்ரைக்கர் குடுறா. கையில ஸ்ட்ரைக்கரா? இதாங்க நடந்துச்சு.